ஓகே. மதினாவிலிருந்து சித்திக்குடன் அன்சாரி திரு சித்திக் அவர்கள் வாகனத்தை ஓட்டுகிறார்கள். வாகனத்தை ஓட்டுவது அதிசயம் அல்ல, ஏற்கனவே சிங்கப்பூர் லைசன்ஸ் இருக்கிறது. இருப்பினும் மதினாவுக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமலேயே வண்டி ஓட்டுகிறார்கள். இதன் அதிசயம் என்ன, இப்பொழுது விளக்கி தருவோம். வாகனம் நியூட்ரலில் ஓடுகிறது. நியூட்ரலில் இருக்கும் பொழுது வாகனம் கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் வரை தானாக இயங்கும். இயங்கியவர் சித்திக் அல்ல, வண்டி தானாகவே இயங்கும். இப்பொழுது வாகனம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, தானாக ஓடுகிறது. இந்த ஏரியாவை பாருங்கள், மலைப்பகுதி. இந்த வாகனத்தில் கிட்டத்தட்ட 7 நபர்கள் பயணிக்கின்றோம். ஸ்பீடு, கிலோமீட்டர் ஸ்பீடு காட்டுங்க பாப்போம். இப்போ நான் காட்டுமாப்லாக்க இப்போ நான் 30க்கு மேல தொடங்கி 30 கிலோமீட்டர் நியூட்ரல் காட்டு. நியூட்ரல்ல இருக்கிறது. ஓகே, அப்படியே மண்டை அந்த எண்ணு இருக்கிறது தான் நியூட்ரல். ஓகே ஓகே, கவனிச்சுக்கோங்க. நியூட்ரல் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, சொல்லி கொடுத்தேன். என்னன்னா வேகமாக இப்ப போக இருக்கு. ஓகே, இப்ப அவர் வண்டி ஓட்டுகிறார், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திக் அவர்கள் தான் ஓட்டுகிறார். தானாக ஓடுகிறது வண்டி. அதே நியூட்ரலையும் பாருங்க, அதே ஸ்பீடாமீட்டரையும் பாருங்க. தானாக ஓடுகிறது வண்டி. மலை குன்றுக்குள்ளே, மதினத்தின் நகருக்குள்ளே. மதினா நகரா அவுட்டரா? இது மதினாவுக்கு 36 கிலோமீட்டர். மதினாவிலிருந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை பகுதி இருக்கிறது. இங்குதான் பிரபல வீரர் சித்திக் அவர்கள் இந்த வாகனத்தை ஓட்டுகிறார். லைசன்ஸ் இல்லாமலேயே, ஆக்சிலேட்டர் அழுத்தாமலேயே வாகனம் தானாகவே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. பின்னாடி ஜின்னு தான் தள்ளுகிறதோ என்ற சந்தேகத்தில் அவருடைய கையும் உதறுகிறது. வாகனம் வேகமாக இப்பொழுது 70 கிலோமீட்டரை ஒரு முறை காட்டி விடுங்கள். 70 கிலோமீட்டர். நியூட்ரலையும் பாருங்க, நியூட்ரலையும் பார்த்துங்க. 80 நெருங்குது. நீங்க பார்த்து நீங்க எடுங்க, ஏன்னா பயமாக இருக்கிறது. நீங்க சொல்லுங்க. தானே ஓட்டு சொல்லுறது தெரியாது. இப்பொழுது எத்தனை கிலோமீட்டர் போய் கொண்டிருக்கிறது? இப்ப 90 தாண்டி 90 கிலோமீட்டர். 100 தொடுது. 100 தொடுகிறது. வாக்குகள் எண்ணிக்கொண்டு இருப்பதை போன்று கிலோமீட்டர்கள் ஏறிக்கொண்டு இருக்கிறது. 100 கிலோமீட்டர்கள் 100 தானாக ஓடுகிறது. அதிசயம், அதிவேகமாக. அதிசயம், ஆனால் உண்மை. பெட்ரோலுக்கு வேலை இல்லை. இங்கே ரிஃபாக் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஆசிக் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 120 கிலோமீட்டர், மறுபடியும் 120 கிலோமீட்டரை தொட்டு விட்டது. 120 கிலோமீட்டர். மீட்டரை காட்டுங்க, மீட்டர் காட்டுங்க. மீட்டர் நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ளை, நீ ரோட்டை பாரு மாப்பிள்ளை. நான் ரோட்டை தான் பாக்குறேன். 130. சரியாக 120 வந்து இப்போது 130 நோக்கி போய் கொண்டிருக்கிறது. வீரர் சித்திக் அவர்கள் தான் ஓட்டிக்கொண்டு இருக்கிறார். வீர சின்னத்தை காட்டிவிட்டார். முன்னாடி ஒரு வாகனம் போகிறது. ஜாக்கிரதை, மெதுவாக ஓட்டுங்கள், கவனத்தை பெருத்துங்கள், இடது பக்கம் வண்டியை கொண்டு விடுங்கள். ஏன் பிரேக் இட்டீர்கள்? அந்த இடத்துல பிரேக் ஸ்பீடை குறைச்சிட்டேடா மாப்ள. அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டாப்ல. நீ லெஃப்ட்ல கட் பண்ணி போக வேண்டியதானே? அவ்வளவுதான் அவருக்கு ஓட்ட தெரிஞ்சது. இது சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங். இல்ல, லெஃப்ட்ல ஒரு வண்டி வந்ததுல. லெஃப்ட்ல வண்டி வந்துச்சா? ஆமா. ஓகே 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 ஓகே. லெஃப்ட்ல வண்டி, ரைட்ல வண்டி வந்துச்சு. ரெண்டும் இந்த பக்கம் வண்டி வந்துச்சு. சரி, இதுக்கு மேல போனா லைசன்ஸ் கேட்பாங்க. அங்க கொஞ்சம் ஓரமா முன்னாடி போய் வண்டி நிறுத்துங்க. டேய், போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்தா.